ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி மாரி சேனல். நான் உங்கள் மாரி. என்ன மாதிரி நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்தே வந்து படிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஒரு ஸ்டடி பிளாக் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிளாக் புக் எடுத்துட்டேன். பிளாக் புக் எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிளாக் புக்கில் வந்து அந்த டாப் 100 டாப் 200ன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? பிளாக் புக் நீங்களும் வாங்கிக்கோங்க. அதில் இந்த டாப் 100 டாப் 200 அப்படிங்கிறக்கூடிய அந்த இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிக்கணும். ஸோ அது வந்து எவ்வளோ நாள் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட இது. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா அதை ஒரு மாதத்தில் முடிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 2 வாரத்தில் முடிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட இது. சரிங்களா? ஏன்னா பொறுமையாக படிக்கிறவங்க அவ்வளோ டைம் வந்து எடுக்கும். நான் வந்து இன்றைக்கி அந்த பிளாக் புக்கு தான் எடுத்து அந்த டாப் 100 டாப் 200லாம் இருக்குது இல்லையா, சினானிம்ஸு. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் குறிப்பாக எஸ்எஸ்சியில் கேட்டால் அந்த டாப் 100 டாப் 200 ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி என்ன பண்ணேன், படித்து முடிச்சிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ரிவிஷன் பண்ண வச்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி எழுதியிருந்தேன். இப்போ வந்து அது என்ன பண்ணிருக்கிறேன்னா படித்து அப்படியே ரிவிஷன் பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா கிராமர் எடுத்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிராமர். சரிங்களா? கிராமர் எப்படின்னா நான் வந்து வீடியோஸு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்து ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா முக்கியமானது. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எழுதி வச்சு அதில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணேன், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். கிராமரை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி நோட்ஸ் எடுத்து வச்சு நான் வந்து எழுதிக்கிட்டது தான் இவ்வளவும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாமே வந்து எழுதி வச்சுட்டேன். அது வந்து பார்த்தோன்னா ஒரு பேப்பர் தான். ஸோ நோட்டு அப்படிங்கலாம் நான் போடலை. ரைட்டாக ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பரில் அவ்வளோத்தையும் வந்து பார்த்தோன்னா எழுதி வச்சு நான் வந்து அப்படியே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி எழுதி வச்சது இப்போ வந்து சும்மா ஒரு ரிவிஷன் விட்டேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா லூசண்ட், அதாவது இப்போ நான் ஜிகே எடுத்துக்கணும். ஜிகேல வந்து பார்த்தோன்னா லூசண்ட் தான் நான் வந்து படிக்கேன். லூசண்டை வந்து சிந்திச்சமன் ஆரியம் வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசண்ட் புக் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த லூசண்டை ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். சரிங்களா? அந்த நோட்ஸை தான் உட்காந்து நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். லூசண்ட் புக்கில் வந்து டேரெக்டாக நான் வந்து படிக்க மாட்டேன். அதாவது லூசண்டு ப்ளஸ் வந்து பிடிஎஃப்ஸு, இந்த டெலிகிராமில் இருக்கும் இல்லையா பிடிஎஃப், அது அப்புறம் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ். சரிங்களா? இவ்வளோத்தையும் வந்து பார்த்தோன்னா பார்த்து அதில் இருக்கக்கூடியதை கம்பைன் பண்ணி நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். பேப்பரில் வந்து நம்ம இது நம்ம பின் அடித்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் என்ன பண்ணுறோம்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணோம்னா ரிவிஷன் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி தான் படிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டு, நீங்களும் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதே நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லூசன் புக்லேயோ இல்லைன்னா எந்த மெட்டீரியலையோ ரைட்டா நீங்கள் அந்த மெட்டீரியலை வந்து அப்படியே கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஆனால் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்காமல் நீங்கள் வந்து படிக்கக்கூடாது. ஏன்னா நோட்ஸ் எடுத்தால் தான் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். சரிங்களா? அது ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க. ஏன்னா உங்களோட ஓன் நோட்ஸ் உங்களோட எழுத்தில் இருக்கும். ஸோ அது நல்லா வந்து உங்களுக்கு புரியும். அதனால் நோட்ஸ் எடுத்து வந்து படிங்க. அது எப்படி அப்படின்னா லூசண்டு, பிடிஎஃப்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். சரி, அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும், ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்கள் அது ஓனாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து பார்த்தோன்னா நானுமே ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துட்டேன் கம்பைன் பண்ணி. ஸோ அது இம்பார்ட்டண்டான மட்டும் நோட்ஸ் எடுக்கணும். ஷார்ட்டாக எடுக்கணும். சும்மா வந்து தெளிவாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்து அப்படியே தெளிவாக எழுதக்கூடாது. அதை ஒரு ரீட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதை மட்டுமே ஷார்ட்டாக வந்து எழுதி வச்சு அப்படி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நோட்ஸ் எடுத்து ஆல்ரெடி வச்சிட்டேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வந்து ரிவிஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நாள் வந்து போச்சு. ஸோ இப்படி தான் வந்து லூசண்டில் இன்னொரு விஷயம், லூசண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட்டான புக்கு ரைட்டுங்களா? இப்போ மற்ற மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து நிறையா வந்து அனுபவப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூசண்ட் தான் பெஸ்ட்டு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஹிந்திக்காரங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த லூசண்ட் புக்கு தான் வந்து அதிகமாக படிக்கிறாங்க. அதுலேயும் இல்லாமல் சொல்லப்போனால் அதிகம் பேர் இந்த ஹிந்திக்காரங்க, ஸோ ஹிந்திக்காரங்கிறத விட இந்த லூசன் புக்கை படித்தவங்க தான் வந்து அதிகம் பேர் வந்து ஜாபுக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதனால சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து லூசன் புக்கை படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து எஸ்எஸ்சி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா ஜென்ரல் ஸ்டடீஸில், அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பினாக்கிள் புக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பினாக்கிள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன பார்த்தேன், சின்சிமன் வரையும் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து போட்டு இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எப்படி அப்படின்னா நான் வந்து சும்மா இப்போ இதுனா இப்போ வந்து சின்சம்னாரியம் அப்படின்னா சின்சம்னாரியம் மட்டும் நான் வந்து பார்க்க மாட்டேன். சின்சம்னாரியம் வந்து பார்த்துட்டு ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து ஹிஸ்ட்ரின்னு மொத்தமாக வந்து எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதிலேயே வந்து பார்த்தோன்னா சொல்யூஷன் இருக்கும். பினாக்கிள் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? பினாக்கிளில் வந்து பார்த்தோன்னா சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து மற்ற இதில் வந்து கொடுத்துருப்பாங்களா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பினாக்கிளில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ நான் ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா சொல்யூஷனில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். அதையும் படித்து நம்ம என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். சரிங்களா? நீ வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சூப்பராக நம்ம வந்து போடுவோம். ரைட்டா? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டாக ஒரு மினி விளாக் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இன்னொன்று சொல்ல போனோம்னா நம்மளை அதாவது சவுத் இந்தியா நம்ம இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட வந்து பார்த்தோன்னா வட இந்தியாக்காரங்க தான் வந்து பார்த்தோன்னா அதிகம் பேர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி ரயில்வே இதெல்லாம் ஜெயிக்கிறாங்க.
ஸோ அதை எப்படி நம்ம வந்து முறியடிக்கிறது? நம்மளும் வந்து அதிகமாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு போட்டியா வந்து நம்மளும் வரணும். நம்மளும் என்ன பண்ணணும், நிறைய பேர் வந்து படிக்க வரணும். ஒரு அவேர்னஸ் இல்ல. ஸோ அதுக்காக தான் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம யார் அப்படிங்கிறத காட்டுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.